வலைக்கும் சுவை விரும்பிகளே! எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டூ ஆமினாஸ் குக் புக். இன்னைக்கு நம்ம குக் புக்ல ஒயிட் சன்னா கர்ரி எப்படி செய்றதுன்னு பார்க்க போறோம். என்னோட சேனல நெறைய பேர் வியூ பண்றீங்க. ஹேப்பியா இருக்கு. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த கிரேவி செய்ய தேவையான பொருட்கள்: 180 கிராம் வெள்ள கொண்டக்கடலை, 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், முந்திரி 10லிருந்து 15, ஏலக்காய் 3, பட்டை 1, பிரிஞ்சி இலை 1, மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், கரம் மசாலா 2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 3, காஷ்மீரி மிளகாய் 3, எண்ணெய் 5 டேபிள் ஸ்பூன், ஃப்ரெஷ் கிரீம் 3 டேபிள் ஸ்பூன், பட்டர் 2 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. இப்போ வெள்ள கொண்டக்கடலை எடுத்து முத நாள் நைட்டே நான் ஊற வச்சுடுறேன். இல்ல உங்களுக்கு 5 ஹவர்ஸ் கிட்ட ஊறணும் அப்படின்னா, ஹாட் வாட்டர்ல ஊற வச்சுக்கோங்க. கொஞ்சம் சீக்கிரம் ஊறிடும். இப்போ ஊற வச்ச கொண்டக்கடலைய ஒரு குக்கருக்கு மாத்தி, அது மூழ்குற அளவு தண்ணி சேர்த்து, ஒரு 5 டூ 6 விசில் நல்லா வேக விடுங்க. ஒரு வாணலி அடுப்புல வச்சு, வாணலி காஞ்சதும் அதுல எண்ணெய் சேர்த்து, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை சேர்த்து வெடிக்க விடுங்க. பிறகு நறுக்கி வச்சுள்ள வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்குறேன். நல்லா வதக்கிட்டு, பிறகு கரம் மசாலா, மிளகாய் தூள் சேர்த்து அதனுடைய பச்சை வாடை போற வரைக்கும் நல்லா வதக்குறேன். கடைசியா முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இத ஒரு 10 மினிட்ஸ் ஆற வச்சுருங்க. பிறகு ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்தி நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. அதே வாணலியில நான் இப்போ பட்டர சேர்த்து, பட்டர் காஞ்சதும் நான் அரைச்சு வச்சிருக்கிற தக்காளி, வெங்காயம், முந்திரி பேஸ்ட்ட இதுல நல்லா போட்டு மிக்ஸ் பண்றேன். மிக்ஸ் பண்ணிட்டு குக்கர் விசில ரிமூவ் பண்ணிட்டு, ஆல்ரெடி வேக வச்சிருக்கிற கடலைய இதுல ஆட் பண்றேன். ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி சேர்த்து, தேவையான அளவு உப்பு சேர்த்து, நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதிச்ச உடனே, ஃப்ரெஷ் கிரீம போட்டு இறக்கிருங்க. இப்போ நமக்கு வெள்ள கிரேவி ரெடி ஆயிருச்சு. இந்த கிரேவி சப்பாத்திக்கும், பூரிக்கும் நல்ல காம்பினேஷன். இத நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்து, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.